மத்தேயு 16:14. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். சிலர் பேரை சொன்னாங்க, எலியா, எரேமியா, யோவான் ஸ்நானகன்னாங்க. சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லிவிட்டார்கள். அவரை எம்மாவூருக்கு போன சீஷர்கள் கூட அவரை வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் அவர் இருந்தார் என்றுதான் சொன்னார்கள். அவரை தேவனுடைய குமாரன், கிறிஸ்து என்றெல்லாம் அவர்கள் சொல்லலை. 70 பேர்ல 2 பேர் தான் அந்த எம்மாவூருக்கு போன சீஷர்கள். இன்னும் சொல்ல போனால் கிளையப்பா சித்தியினுடைய, ஏசுநாதருடைய சித்தப்பா, சித்தியினுடைய கணவர், அவர் தீர்க்கதரிசியா ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம்தான். ஏன்னா உள்ளூரில் உள் வீட்டில் தீர்க்கதரிசிக்கு கணம் இல்லை, அங்கீகாரம் இல்லை அப்படின்னு இயேசு சொன்னார். ஏசுநாதருடைய சித்தியின் கணவர் சித்தப்பா ஏசுநாதரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றுதான் பலர் கருதினார்கள். சீடர்கள் தான் அவரை தேவனுடைய குமாரன், கிறிஸ்து என்று சொன்னார்களே தவிர, பலர், அவர் பின்னாலே வந்த பலர் கூட அவரை தீர்க்கதரிசி என்று தான் சொன்னார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி. உபாகமம் 18 அவரை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் விளங்குவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 18:15 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும், இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படி எல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். 19 வரைக்கும் நம்ம படித்தோம். மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி, மோசைக்கு சமமான ஒரு தீர்க்கதரிசி பின்னாலேயும் எழும்பினதில்லை, முன்னாலேயும் எழும்பினதில்லைன்னு உபாகமம் கடைசி அதிகாரம் கடைசி பகுதி சொல்கிறது. அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அடையாளங்கள், அவ்வளவு அதிசயங்கள், அவ்வளவு வெளிப்பாடுகள், தேவனோடு கூட நெருங்கிய உறவு, இதையெல்லாம் வைத்து கணக்கிடும்போது ஈடு இணையற்ற, ஒப்பு உயர்வற்ற, நிகரற்ற ஒரு தீர்க்கதரிசி மோசே. அந்த மோசைக்கு சமமாக ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? மோசே ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்ற போது ஒரு பெரிய சத்தம் உண்டானது, ஒரு பெரிய எக்கால சத்தம். சீனாய் மலைக்கு முதன்முறை மோசே போன போது, அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்காக சீனாய் மலை மேலே முதல் முறையாக மோசே போகிறான். ஜனங்கள்லாம் கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு எக்காலம் சத்தம் போன்ற ஒரு பயங்கரமான சத்தத்தில் பேசினார். தயவுசெய்து இந்த சத்தத்தை எங்களால் தாங்க முடியலை, வேண்டாம், நீங்கள் மோசே கூட பேசுங்க, போதும், அவர் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம், நேரடியாக பேசாதீங்க, எங்களால் தாங்க முடியல, பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. பெரிய அக்கினியை நான் காணாமலும் இனி நான் காணாமலும் இருப்பேனாக, கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி மோசே கிட்ட பேசுகிற மாதிரிலாம் பெரிய அக்கினிலாம் வராது. சீனாய் மலையில் முதன்முறையாக தேவன் நியாயப்பிரமாணத்தை மோசேக்கு கொடுத்த போது பெரிய அக்கினி உண்டானது. இந்த அக்கினியை பார்த்து ஜனங்க பயந்தாங்க. இந்த காட்சியை கண்டு பயந்து நடுங்குகிறேன்னு சொன்னாங்க. இனிமேல் எங்ககிட்ட நேரடியாக பேச வேண்டாம், மோசைக்கிட்டே மோசை மூலமாக பேசுங்கன்னு ஜனங்க கெஞ்சினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து
அப்படி அந்த ஜெபத்திற்கு பதிலாக வருவார். அவர் பெரிய அக்கினியெல்லாம் காட்ட மாட்டார். அவர் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது பெரிய அக்கினிலாம் வராது, பெரிய சத்தம்லாம் கேட்காது. ஆனா அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். 18 நடுவுல 19 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினால் அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இப்போ சிலர் நினைக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, பழைய ஏற்பாட்டில் தான் அப்படி ஒரு ஒரு பெரிய பில்டப் கொடுத்து ஒரு பெரிய நாடகத்தனமாக சில காரியங்களை செஞ்சு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை பேசினார். ஒரு பெரிய அக்கினி உண்டானது, ஒரு பெரிய சத்தம் உண்டானது, அப்படி ஜனங்களெல்லாம் அப்படி பயப்பட வச்சு அப்படி ஆண்டவர் செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. பெரிய அக்கினிலாம் பற்றி எரியலை, பெரிய சத்தம் அப்படின்னு நடுங்கிற மாதிரி பெரிய சத்தம்லாம் உண்டாகலை. கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பேசினார், பிதாவின் நாமத்தில் பேசினார். அது மோசேக்கு சமமான ஒரு தீர்க்கதரிசி என்று பார்க்கும்போது அவர் மோசேக்கு சமமானவர். ராஜா என்று பார்க்கும்போது அவர் தாவீதுக்கு சமமானவர். ஆசாரியன் என்று பார்க்கும்போது மெல்கிசேதேக்குக்கு சமமானவர். தேவனுடைய குமாரனானபடியால் இந்த 3 பேரை விட அவர் பெரியவர். அவர் தீர்க்கதரிசி என்று பார்க்கும்போது மோசேக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல. ஆனால் இவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த மாதிரி பயப்படுற மாதிரி அம்சங்கள் அதில் கிடையாது. சாதாரணமாக பேசினார். அப்படி சாதாரணமாக பேசுறதுனால அவருடைய வார்த்தைகளை அற்பமாக நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைத்தால் நான் செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று பிதா எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் கூட கொஞ்சம் மிரட்ட தான் செய்கிறான். அப்பா அம்மாவே மிரட்டுவாங்க, ஏய் ஒழுங்காக பைபிள் படிக்கலைன்னா அவ்வளோதான், உனக்கு படிப்பு வராது, ஒழுங்காக ஜெபம் பண்ணலைன்னா இன்றைக்கி அவ்வளோதான், அப்புறம் உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும், ஒழுங்காக இப்படி மிரட்டுவாங்க அம்மா அப்பா கூட பிள்ளைகளை. அது மாதிரி பாஸ்டர் மாதிரி அல்லது ஊழியக்காரங்க மிரட்டுவாங்க, அவ்வளோதான். சரியான நேரத்துக்கு வரலன்னா அவ்வளோதான், கூட்டத்துக்கு வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு, ஆஸ்பத்திரி செலவு வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும் மிரட்டுற ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனால் இயேசுநாதர் எந்த விதத்திலையும் மிரட்டலை, சாதாரணமாக வார்த்தைகளை பேசினார். ஒரு அக்கினி உண்டாகலை, பார்க்கறதுக்கு பயங்கரமாக எதுவும் காட்டலை, ஒரு பெரிய சத்தம் உண்டாகலை, ஒன்றும் உண்டாகலை. எந்த ஒரு மிகைப்படுத்தலும் கிடையாது, எந்த ஒரு பில்டப்பும் கிடையாது. சாதாரணமாக பேசினார் தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய நாமத்தில். அதுக்காக அவருடைய வார்த்தைகளை செவி கொடுக்காமல் போயிட்டா தேவன் விசாரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தைகள் சாதாரணமானது போல தோன்றலாம், ஆனால் அது தேவனுடைய வார்த்தை. ஆகவே அதற்கு நடுங்குவோம், அதற்கு செவி கொடுப்போம். ஆமென்.